கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. மருமகளை ஆவலாக நோக்கிவிட்டு, என் மகனிடம் ஒன்று சொன்னால் அதை சரியாக புரிந்து கொண்டு இம்மி பிசகாமல் என் விருப்பம் போலவே செய்வான் என்று எனக்கு தெரியும் என்று பாண்டுரங்கன் மேலும் பெருமைப்பட்டார். தன் மகனுக்கு நிகராக உலகில் யாருமே கிடையாது என்கிற கருத்து போலும் என்று எண்ணிய பிரியாவிற்கு தன்னுடைய தாத்தாவின் நினைவு திடுமென வந்தது. அவளுக்கும் அசோக்கை பற்றி இதே கருத்துத்தான். வக்கீலும் மிகவும் உயர்வாகத்தான் பேசினார். ஏன் இப்போது அவளிடம் இந்த உலகிலேயே சிறந்த ஆண்மகன் யார் என்று கேட்டால் அசோக்தான் என்று அடித்து சொல்லுவாளே. அத்தனை தூரம் தலை கிறுகிறுத்து போயல்லவா அவள் இருக்கிறாள். இவன் எல்லோரையும் எப்படித்தான் இப்படி மயக்குகிறானோ. சற்று பொறுத்து தந்தையும் மகனும் தொழில் பற்றி பேச வேண்டியிருந்தது. எனவே ஒரு செல்லை பிரியாவின் கையில் கொடுத்து கோவையில் எல்லோரிடமும் பேசும்படியும் பேசி முடித்ததும் வீடு தோட்டம் எல்லாம் சுற்றி பார்க்கும்படியும் கூறிவிட்டு அசோக் தந்தையிடம் சென்றான். தாயுடனும் அத்தையுடனும் அங்குள்ள நலம் விசாரித்து இங்குள்ள நலம் தெரிவித்து பேசிவிட்டு பிரியா தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். செடி கொடிகளுடன் தோட்டம் அழகாகவே இருந்த போதும் தனியே சுற்றும்போது கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு போரடிக்கத் தொடங்கியது. என்னவாச்சும் வேணும்னா சொல்லுங்கம்மா என்று தோட்டக்காரன் போல ஒருவன் ஓடி வந்தான்தான். ஆனால் அவனோடு என்ன பேசுவது? சும்மா சுற்றி பார்க்க வந்தேன் என்று அவனை அனுப்பிவிட்டு தனியாகவே சுற்றினாள். தனியாக இருந்தால் இடையூறு இன்றி அவனை பற்றி நினைக்கவாவது இயலும். எப்படியும் இந்த அழகான இடத்தில் அசோக்குடன் உரையாடியபடியே சுற்றினால் எவ்வளவோ நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அவன் தொழிலை பற்றி பேச வேண்டியிருக்கிறதே. ஆனால் அதை இன்றே பேச வேண்டுமா என்று உள்ளூர ஒரு தரம் நினைத்துவிட்டு அந்த அவசியம் இல்லாவிட்டால் அவளுடைய அன்பு கணவன் அவளை தனியே விட்டு போயிருக்க மாட்டான் என்று தன்னைத்தானே பிரியா சமாதானப்படுத்தி கொண்டு மீண்டும் தோட்டத்தின் அழகை தேடிப்பிடித்து ரசிக்கலானாள். நிறைய குத்துச்செடிகள்தான் விருப்பப்பட்ட வடிவில் வெட்டப்பட்டிருந்தன. ஆனால் இடையிடையே அமைக்கப்பட்டிருந்த வண்ண பூச்செடி பாத்திகள் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களுடன் கண்ணை பறித்தன. சில வகை பூக்கள் அவள் அதுவரை பார்த்தே இராத அழகிய வண்ணக் கலவைகள். அசோக்கோடு சேர்ந்து பார்த்தால் இவை எவ்வளவு அழகாக தோன்றக்கூடும். ஊட்டியில் தேனிலவின் போது ஒவ்வொரு பூவின் நிறத்துக்கும் வடிவத்துக்கும் ஏதாவது வேடிக்கையான விளக்கம் சொல்லி அவளை சிரிக்க வைத்தது நினைவு வந்து கணவனின் அருகாமைக்காக ஏங்க வைத்தது. அந்த நேரத்தில் அடடா, தனியாகவா இருக்கிறீர்கள்? என்னை நீ இல்லை அத்தை, நீங்கள் என்னை கூப்பிட்டிருக்க கூடாதா? பேச்சு துணையாக வேணும் இருந்திருப்பேனே. இந்த மாமா சுத்த மோசம். இன்றைக்கேவா உன்னை தனியாக அலைய விடுவது என்று அங்கே வந்த செல்வம் அவளை தனியே பார்த்துவிட்டு ஆத்திரப்பட்டான். அவன் அப்படி ஆத்திரப்பட்டது பிரியாவிற்கு ஆறுதலாகத்தான் இருந்தது. ஆனாலும் கணவனை குறை கூறுவது பிடிக்காமல் மாமாவோடு ஏதோ தொழில் பேச்சு செல்வம், வயிற்றுப்பாட்டு விஷயம், அதைவிட முடியுமா? பார்த்துத்தானே ஆக வேண்டும் என்று அவனை தாங்கி பேசினாள் அவள். செல்வம் அவளுக்காக மேலும் பரிந்து வந்து படபடத்தான். அதை இன்றைக்கே பேச வேண்டுமா என்பதுதான் என் கேள்வி. புதிதாக வந்திருக்கிறீர்கள். இந்த இடம் பழக ஒரு நாளேனும் வேண்டாமா? அந்த ஒரு நாள் கூட தள்ளி போட முடியாமல் அப்படி என்ன பெரிய பிஸ்னஸ் பேச்சு? அப்படி என்ன நம் வயிற்றுப்பாடு அன்றாட பிச்சையிலா நடக்கிறது? தாத்தாவுக்குத்தான் வயதாயிற்று. இதெல்லாம் ஒன்றும் புரியாது என்றவனை குறுக்கிட்டு, சின்ன பையன், உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமாக்கும், தப்பாச்சே என்று லேசாக பல் தெரிய சிரித்தாள் பிரியா. சற்று நேரம் பார்த்திருந்து விட்டு செல்வம் விசிலடித்தான். எம்மாடி, மாமா ஏன் மயங்கினார் என்று இப்போதல்லவா தெரிகிறது என்றான் அவன். மயக்கம் எல்லாம் ஒன்றுமில்லை செல்வம். என் தாத்தாவாக கேட்டு என்னை உன் மாமா தலையில் கட்டிவிட்டார் என்று அவள் அறிந்த உண்மையை வேடிக்கை போல சொன்னாள் பிரியா. இந்த தாத்தாக்களுக்கே இந்த வேளைதான். உன் தாத்தாவும் மாமாவை கேட்டிருக்கலாம். ஆனால் அதனால் மட்டும் மாமா மணக்கவில்லை என்று எனக்கு தெரியும். இங்கே தாத்தா என்று ஏதோ சொல்ல வந்தவன் திடுமென பேச்சை நிறுத்தி குழப்பத்துடன் விழித்தான். என்ன செல்வம், உங்கள் தாத்தா என்ன சொன்னார் என்று பிரியா வினவினாள். அது என்னவோ சொல்லட்டும். ஆனால் உனக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதுதான் இருக்கும். உருவத்தை பார்த்தால் பள்ளி சிறுமி மாதிரி என்னை விட சின்னவளாகத்தான் தெரிகிறது. உன்னை போய் அத்தை ஆட்டுக்குட்டி என்று முந்திய தலைமுறை உறவை வைத்து அழைத்து மரியாதையாக உங்கள் போட்டுத்தான் நான் பேசியாக வேண்டுமா? சித்தி பெண்களைப் போல
பேர் சொல்லி நீ நான் என்று நாம் சிநேகமாக பழகினால் என்ன? அதில் தப்பு ஒன்றும் இல்லையே. உன்னை பார்த்தால் பெரிய ஆன்டி மாதிரி இல்லாததால் அத்தை என்று கூப்பிடவே பிடிக்கவில்லை என்று உதட்டை குவித்து செல்வம் குறைப்பட்ட போது அவன் மிகவும் சின்ன பிள்ளையாக அவளுக்கு தோன்றினான். ஆனால் இவ்வளவு சொன்ன பிறகு அத்தை என்று மரியாதை செலுத்தித்தான் ஆக வேண்டும் என்று எப்படி சொல்வது? அத்தோடு பள்ளி சிறுமி என்று அவன் கூறியது சற்று மிகையே என்றாலும் இளமையாக தெரிவது குறித்து மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. எப்படியும் அடுத்த தலைமுறை என்கிற அளவுக்கு வயது வேறுபாடும் கிடையாதுதான். புகுந்த இடத்தில் நட்பாக பழக ஒருவன் முன்வரும்போது மறுப்பானேன்? அதுவும் மாமனாருடைய ஆசைக்குரிய செல்லப்பேரன். தாராளமாக பேர் சொல்லி கூப்பிட்டு ஒருமையிலேயே பேசலாம். ஒரே அடியாக வாடி போடி எனாதவரை ஆட்சேபமே கிடையாது என்று இலகுவாக பதிலளித்தாள் பிரியா. சிநேகிதர்கள் என்று கையை நீட்டினான் செல்வம். சிநேகிதர்கள் என்று அவன் நீட்டிய கையை பற்றி அவள் குலுக்கினாள். அவள் அருகில் அமர்ந்து, இந்த நட்பு ஒப்பந்தம் முன்பே நடந்திருந்தால் உன் கல்யாணத்தை நான் பார்த்திருப்பேன் அல்லவா என்று அவன் குறைப்படவும் களீர் என சிரித்தாள் அவள். திருமணம் ஆனதால்தானே நான் உன்னை சந்திக்க நேர்ந்ததே என்று அவள் சிரித்துக்கொண்டே எடுத்துரைக்கவும் அவன் முகத்தில் லேசாக அசடு வழிந்தது. ஒரு கணம் சுற்றுமுற்றும் பார்த்தவன், பிரியா, அந்த குட்டி குளத்தில் உள்ள தாமரை கொடியை பார்த்தாயா? லேசாக மஞ்சள் நிறத்தில் பூக்கும். பாண்டிச்சேரி அன்னைக்கு பிடிக்கும் என்று வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு பூவும் அன்னைக்குத்தான் காணிக்கை. நிறைய பூ பூத்தால் 2 கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் மதர் சென்டருக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று பூவை பற்றிய விளக்கம் கூறும் சாக்கில் பேச்சை மாற்றினான். உள்ளூர சிரித்த போதும் அப்படியா என்று கேட்டு பேச்சை மாற்ற அனுமதித்தாள் பிரியா. அது வெளிப்படையாக தெரியாதிருப்பதற்காக கோவையிலும் பாண்டிச்சேரி அன்னையை வழிபடுகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அத்தை கூட அம்மாவை அழைத்து கொண்டு வார வாரம் போய் வருவார்கள் என்று மேலும் மதர் பற்றி பேசி அவனது சங்கடத்தை போக்கினாள். பாவம், சின்ன பிள்ளை. வீட்டிற்கு முதல் பேரன் எனும்போது எல்லோருக்கும் செல்ல பிள்ளையாக வேறு வளர்ந்திருப்பான். நாத்தனார் மகனை பற்றி பரிவாக யோசிக்கும் போதே பிரியா திகைத்தாள். அவளுக்கும் ஏறத்தாழ செல்வத்தின் வயதுதான். அவளும் வீட்டிற்கு முதல் பேத்திதான். முதல் பேத்தி மட்டுமன்றி ஒரே பேத்தியும் கூட. தாத்தா அவளையும் செல்லமாகத்தான் வளர்த்தார். ஆனால் கிட்டத்தட்ட அவள் வயதேயானவனை சின்ன பிள்ளை என்று என்ன தோன்றுகிறதே. திருமணமானதால் பெரியவளாக என்ன தோன்றுகிறதா, அல்லது கடந்த சில மாதங்களில் அடைந்த அனுபவம் அவளை முதிர வைத்து விட்டதா? பிரியாவின் யோசனையில் குறுக்கிட்டு, நாம் வேறு ஏதோ பேசிக்கொண்டிருந்தோமில்ல என்று புருவம் சுருக்கி யோசித்தான் செல்வம். அவனது பேச்சின் கருத்தை காட்டிலும் அவன் புருவம் சுருக்கி யோசித்த விதம் பிரியாவை கவர்ந்தது. அவனுடைய மாமன் செய்வதன் அப்பட்டமான காப்பி. இவனுக்கு அசோக் தான் ஹீரோ போல. இன்னும் எவ்வளவு நேரம் அவனது தொழில் பேச்சு நடக்கும் என்று அவளது மனம் அவனிடமே சென்றது. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசுவார்களா என்று தன்னை எறியாமல் கேட்டாள். அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு, பேசுவார்கள். தாத்தா அசதியில் தூங்கிவிட்டால் மாமா நர்ஸோடு தனியாக பேசிக்கொண்டிருப்பார் என்றான் செல்வம். மாமா முன்னிலையில் அவரது உடல்நிலை பற்றி தெளிவாக பேச முடியாமல் அவர் தூங்கும்போது தனியாக போய் பேசுவார் என்று நினைக்கிறேன். எதையும் அவர் எவ்வளவு யோசித்து செய்கிறார் என்று பெருமைப்பட்டாள் மனைவி. ஆனால் உன்னை தனியாக விட்டுவிட்டு அதை இன்றே செய்திருக்க வேண்டாம் என்பது என் கருத்து என்றான் செல்வம். நீ எனக்காக பார்க்கிறாய் செல்வம். ஆனால் இத்தனை நாட்கள் விடுமுறையை ஈடுகட்ட வேண்டாமா? கடமை தவறாதவர் அவர் என்றாள் பிரியாவின் பெருமை குரலில். அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு, 20 வருஷமாக அவர் எனக்கு மாமா. அவரை பற்றி எனக்கு நீ சொல்கிறாயா? அவர் எந்த அளவுக்கு கடமை காப்பார் என்று தெரிந்தால் நீ மயக்கம் போட்டு விழுந்து விடுவாய் தெரியுமா? அப்புறம் இந்த தாமரை குளத்து தண்ணீரை தெளித்துதான் உனக்கு மயக்கம் தெளிவிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் நர்ஸை கூப்பிட்டு உனக்கும் சேர்த்து வைத்தியம் பார்க்க வேண்டியதுதான். அப்புறம் என்று சொல்லிக்கொண்டே போன செல்வம் இடையில் நிறுத்தி அவளை தலைசரித்து பார்த்தான். ஆனால் நர்ஸ் உனக்கு வைத்தியம் பார்க்க மாட்டாள் என்று நினைக்கிறேன் என்றான் யோசனையாக. அதுவும் சரிதானே என்று அவனை ஓட்டியே பேசினாள் பிரியா. அப்புறம் நர்ஸுக்கு இரட்டை சம்பளம் கொடுக்க வேண்டியது ஆகிவிடும். நர்ஸுக்கு வேலையும் அதிகமாகிவிடும். பாவமில்லை என்றாள் அவன் பாணியிலேயே. பாதி மனம் கணவனிடம் இருக்க நர்ஸை பற்றிய பேச்சில் அவளுக்கு ரசனையே இருக்கவில்லை. ஏதோ யோசனையில் ஆழ்ந்து நாத்தனார் மகன் பேசுவதை நிறுத்தியது கூட நிம்மதியாகவே இருந்தது. ஒரு வழியாக தந்தையோடான பேச்சு முடிந்து அசோக் வந்து சேர்ந்தான். அவ்வளவு நேரம் பிரியா போரடித்து போகாமல் அவளுக்கு துணையிருந்து பேசிக்கொண்டிருந்ததற்காக
தமக்கை மகனுக்கு அசோக் நன்றி தெரிவித்தான். அல்லது தன் பேச்சால் அவனை உன்னை போரடித்து விடவில்லையே பிரியா என்று அவன் கிண்டலடிக்க அவளையும் உற்சாகம் தொற்றியது. அப்படியொன்றும் இல்லையே, சும்மாதான் பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் உங்கள் அக்கா மகனின் பேச்சு பற்றி உங்களுக்குத்தானே நன்றாக தெரியும் என்று அவள் சாதுவாக பதிலிருக்க அசோக் சட்டென சிரித்தான். சற்று திகைத்துவிட்டு, மாமா இப்போது ஏன் சிரிக்கிறீர்கள் என்று செல்வம் விளக்கம் கேட்டான். அது நீ அத்தைக்கு புகுந்த வீட்டு உறவு அல்லவா, அதனால் உன் பேச்சு பற்றி அவள் அபிப்பிராயம் சொல்ல மாட்டாளாம். நான் சொல்வதை ஒத்துக்கொள்வாளாம். அத்தை நல்ல பெண் இல்லை என்று வேறு பேச முயன்றான் அசோக். ஆனால் தீவிரமாக யோசித்து முடித்த செல்வத்தின் முகம் உர்ரென்றாகியது. நீங்கள் சொன்னதை ஒத்துக்கொள்வது என்றால் நான் போரடித்தேனா என்று கேட்டீர்கள் அல்லவா? அப்படியானால் நான் போரடிக்கிறவனா? நீங்களானால் அத்தையை தனியே அனாதை மாதிரி அலைய விட்டுவிட்டு உங்கள் வேலையை பார்க்க போய்விட்டீர்கள். பாவம் அத்தை என்று பேச வந்தால் என்னையே போர் என்கிறீர்களா என்று குறைப்பட்டான். நல்லதற்கு காலமில்லை என்று ஏன் சொல்கிறார்கள் என்று இப்போதாவது புரிந்ததா என்று கேட்ட பிரியா, செல்வம் தொடர்ந்து என்று இருக்கவும், இதற்கு சிரிக்க வேண்டும் செல்வம், நாமிருவரும் நண்பர்கள் என்று சும்மா வாயால் சொன்னால் மட்டும் போதுமா? ஒருவருக்கொருவர் கேலி பேசினால் சிரிக்க வேண்டாமா என்று சீரியஸாக கேட்டாள். அவசரமாக யோசித்து, அடடா இது கேலியா? இனிமேல் முதலிலேயே எச்சரித்து விட்டு கேலி பண்ணு அத்தை, நீ என்ன சொன்னாலும் நான் சிரித்து வைத்து விடுகிறேன் என்று செல்வம் திருப்ப, உன் கேலியின் அழகு என்று அசோக் வார சற்று நேரம் அங்கே கலகலப்பாக இருந்தது. தாங்கள் இருவரும் சிநேகிதர்களாக இருக்கப் போவது பற்றி பிரியா கணவனிடம் விவரித்தாள். ஓஹோ என்று தலையாட்டி கேட்ட அசோக், ரொம்பவே நல்லதுதான். அத்தை சாக்கில் இவ்வளவு நேரம் செல்வத்துக்கு பாடம் படிப்பதிலிருந்து விடுதலை, உனக்கு தனிமையிலிருந்து விடுதலை. நல்லதுதானே? வா பிரியா, அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்புவோம். இனியேனும் நீ பாடத்தை பார் செல்வம், நாளை சந்திப்போம் என்று மனைவியை அழைத்து கொண்டு தந்தையிடம் சென்றான். பின்னர் இருவருமாக விடை பெற்று கொண்டு அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குடிலுக்கு வந்து சேர்ந்தனர். அதன் பிறகு புதுமண தம்பதியருக்கே உரிய விதத்தில் பொழுது இனிதாக கழிந்தது. அன்றிரவு தன் மாமன் மனைவியை பற்றிய தன் அபிப்பிராயத்தை செல்வம் அவனுடைய அன்னைக்கு செல்போனில் தெரிவித்தான். மாமாவிடம் பயங்கரமாக மயங்கி கிடக்கிறதம்மா. மாமா வெள்ளை காக்காய் பறக்கிறது என்றால் மறுபேச்சின்றி அப்படியே ஒத்துக்கொள்ளும் போல இருக்கிறது என்றான் அவன். அப்படித்தான் இருக்க வேண்டும். நல்ல வேளை, அவள் எப்படி இருப்பாளோ என்று நான் கவலைப்பட்டு கொண்டே இருந்தேன் என்றாள் அவனுடைய அருமை தாயார். தொடர்ந்த சில தினங்களில் கணவன் வீட்டில் வாழும் முறை பிரியாவிற்கு ஓரளவு பழக்கப்படலாயிற்று. அவருடைய பேத்தியை மணக்க கேட்டு அவனும் ஒப்பியிருந்த அப்போதும் அவளுடைய தாத்தா தர்மராஜன் இறந்த சமயம் அசோக் ஏன் உடனே வரவில்லை என்று பிரியா ஓரிரு முறை எண்ணியிருக்கிறாள். அதன் காரணம் பற்றி பலவிதமாக கேள்வியுற்றும் தானாக ஊகித்தும் இருந்தாள். ஆனால் இப்போது அதன் காரணம் தெளிவாக தெரிந்தது. அசோக்கிற்கு வேலை அதிகம், தொழிலின் அடிப்படை நிதி, அன்றன்றைக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி எப்படி இருக்கின்றன என்று கவனித்து பணம் கொடுப்பதோ வசூலிப்பதோ முடிவெடுத்து தொழில் நடத்தினான். கணக்கீடு கொஞ்சம் தவறினாலும் பெருந்தொகை நடப்பட்டுவிடும் என்பதால் வெகு எச்சரிக்கையோடு செயல்பட்டான். விடிகாலையில் எழுந்து கடற்கரை பக்கம் சென்று ஓடிவிட்டு வந்தான் என்றால் அன்று வந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ், மணி, கேபிட்டல், இண்டஸ்ட்ரி என்று அது போன்ற தினசரி வாராந்திர மாத பத்திரிகைகள் அத்தனையையும் வேகமாக பார்வையிடுவான். பார்க்கிற போதே மார்ஜின் பக்கமாக குறிப்புகள் எழுதுவான். அதை கொண்டுதான் வெறுமனே பார்க்காமல் பத்திரிகைகளை அவன் படிக்கவும் செய்கிறான் என்று அவள் கண்டுகொண்டது. அவ்வளவு வேகம்! குறிப்பு எழுதியவற்றை தனியே எடுத்து ஃபைல் பண்ணிய பிறகுதான் அவள் இருப்பது அவன் கண்ணில் படும். அவ்வளவு நேர பாராமுகத்துக்கு ஈடு செய்வது போல கிண்டல், கேலி, ஏதேனும் விளையாட்டு என்று சற்று நேரம் அவளோடு இருந்து சிரிக்க வைத்துவிட்டு குளிக்கப் போவான். அதற்குள் சூடு ஆறாமல் செல்லோவில் காலை உணவு வந்துவிடும். காலை உணவுடன் அசோக்கின் வேலை நேரம் தொடங்கிவிடும். பொதுச்சமையல் அறையிலிருந்து அன்றன்றைய உணவு நேரம் தவறாமல் வந்துவிடும். உனக்கு பிடித்தது எதுவும் வேண்டும் என்றால் முன்னதாக சொல்லிவிடு, அதையும் செய்து அனுப்புவார்கள். இது தவிர உனக்கு ஏதேனும் சமையல் செய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் பின்புறம் இருக்கும் குட்டி சமையல் அறையில் செய்யலாம். வேண்டிய சாமான்கள் சொன்னால் கொண்டு வந்து தருவார்கள். யார் என்ன சொல்லுவார்களோ என்ற கலக்கமே இல்லாமல் நீ விருப்பம் போல இருக்கலாம். பெருக்கி துடைப்பது போன்ற வேலைகளை செய்ய யாராவது வருவார்கள் என்று முதல் நாளே அசோக் மனைவியிடம் தெரிவித்திருந்தான். பிரியாவிற்கும் தாயின் பராமரிப்பு ஒழுங்காக கிடைத்தது இல்லைதான். ஆனால் அதை ஈடு செய்ய தாத்தாவும் தேவகியும் இருந்ததால்
அங்கே வீடு இருந்தது. ஆனால் அவள் யோசனையோடு பார்க்கவும், என்ன ஹோட்டல் மாதிரி இருக்கிறதா? கிட்டத்தட்ட அப்படித்தான் பிரியா. அம்மா இருக்கும்போதே பல்வேறு தர்ம காரியங்களில் ஈடுபட்டிருந்ததால் சமையல் பொறுப்பை ஆட்களிடம் விட்டுவிடுவார்கள். பிறகு அக்கா இருவரும் ஒரு வகையில் இங்கே விருந்தினர்தானே, நிர்வாகத்தில் தலையிடுவது இல்லை என்றான் அவன். ஆனால் பகல் முழுவதும் நான் என்ன செய்வது? வேலுவை வர சொல்லுகிறேன். பிரியா, இந்த பகுதியில் ஒரு நல்ல ஜிம் இருக்கிறது, அருமையான லைப்ரரி உண்டு, விளையாட்டுக்கும் இடம் இருக்கிறது. டென்னிஸ், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், நீச்சல் குளம் கூட எல்லாம் வேலுவே காட்டித் தருவான். செல்வத்தையும் கூட்டிப்போய் எதையாவது விளையாட வைத்தாயானால் அவனுக்கு கொஞ்சமேனும் சதை குறையும். ஆனால் அதை பற்றி அவனிடம் சொல்லிவிடாதே, ஞை ஞை என்று புலம்பத் தொடங்கி விடுவான். அக்கா முன்னிலையிலோ இது பற்றி வாயே திறக்கக்கூடாது, கோபம் வந்துவிடும் என்றான் அசோக். நீங்கள் வாங்களேன் என்றாள் பிரியா கொஞ்சலாக. ஒரு கணம் தயங்கிவிட்டு, 15 நாள் வேலை அப்படியே நிற்கிறது கண்ணம்மா. அதை ஈடு கட்டாவிட்டால் நிறைய நஷ்டப்பட்டு போகும். நம் திருமணத்தால், நம் இனிய தேனிலவால் இழப்பு ஏற்படலாமா? ஏற்பட விடலாமா கண்ணுக்குட்டி? அந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு பார்ப்போம்டி செல்லம் என்று அவளது முகவாயை நிமிர்த்தி கெஞ்சலும் கொலைவுமாக கூறினான் அசோக். இப்படி சொல்லும்போது, இல்லை, நீதான் என் கூட வந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக எப்படி கூறுவது? சரி என்று தலையாட்டிய போதும் கணவன் பேச்சு வன்மையால் தன்னை வென்றுவிட்டான் என்றும் அவளுக்கு தோன்றிற்று. ஆனால் தோற்றது தானே என்ற போதும் அதிலும் தன் கணவன் கெட்டிக்காரன் என்ற பெருமிதமே ஏற்பட புன்னகையோடு அவனை பார்த்தாள். அப்புறம் இன்னொரு விஷயம், முடிந்தால் எப்போதாவது அப்பாவை சென்று பார். ஆனால் அங்கே செல்லும் முன் அப்பாவிடத்து வாயில் காவலாளியிடம் அல்லது காரியஸ்திரியிடம் செய்தி சொல்லி அனுப்பி அனுமதி கேட்டுக்கொண்டு பிறகு போ என்று அவன் கூற சற்று திகைத்த அவள் முகத்தில் தயக்கமும் பரவியது. புரிந்து கொண்டு, பெரிதாக ஒன்றுமில்லை பிரியா, அப்பா ஒரு மாதிரி மானம் மரியாதை பார்க்கிறவர். மற்றவர் முன் படுத்திருக்கவே கஷ்டப்படுவார். துணி கிணி ஒதுங்கியிருந்தால் மிகவும் சங்கடப்படுவார். அவராக சட்டென்று கை காலை அசைத்து சரிப்படுத்துவது சிரமம். முன்னெச்சரிக்கை கொடுத்து விட்டால் நர்ஸை அழைத்து சீர்பண்ண வைத்து அதன் பிறகு உள்ளே வரச் சொல்லுவார். இல்லையென்றால் கூசி கூசி உடம்பை கெடுத்து கொள்வார். அத்தோடு அவரது நிலைமையில் திடுமென அதிரவிடக்கூடாது. அப்படி துணி விலகிய நிலையில் புது மருமகளான உன்னை பார்த்தால் எப்படி உணர்வார் எண்ணிப்பார் என்று விளக்கம் கொடுத்தான். புரிகிறது என்றாள் அவள். அவரால் வேகமாக பேச முடியாது. நாக்கு இன்னமும் முழுமையாக அவருக்கு வசப்படவில்லை. கடும் பயிற்சியின் மூலம் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் மற்றவர்களுக்கு கேட்க போரடிக்குமோ என்று சற்று குறைவாகத்தான் பேசுவார். ஆனால் உன்னை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சியடைவார் பிரியா. அதனால் தினமும் ஒரு தரமாவது அவரை கட்டாயமாக போய் பார்த்துவிட்டு வா. என்னடா போவாயல்லவா என்று கேட்டு கண்ணடித்தான் அசோக். அவளும் மாமனார் கண்ணயர்கிற நேரம், குளிப்பது போன்ற மற்ற கடன்களுக்கான பொழுதுகளையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாள். புன்னகையோடு அவள் கேட்ட விவரங்களை தெரிவித்தவன் அவளது கன்னத்தில் லேசாக தட்டிவிட்டு கிளம்பி போனான். கணவனிடம் கேட்டறிந்த அளவில் உசிதமான நேரம் என்று பிரியா கருதிய 10 மணியளவில் மாமனாரின் குடிலுக்கு அவள் கிளம்பிச் சென்றாள். அனுமதி அறிந்து உள்ளே சென்ற அப்போதும் ஏதோ வெண்ணிற சீருடை மறுகதவின் வழியே அவசரமாக மறைவது போல தெரிந்தது. என்னதான் குழப்பமாக இருந்தாலும் வாமா என் உற்சாகமாக வரவேற்ற மாமனாரை கவனியாது இதை பார்க்க முடியாதே. அத்தோடு அந்த நர்ஸும் தான் என்ன தேவைக்காக அவ்வளவு அவசரமாக போனாலோ என்னவோ. முருவளித்தபடி பாண்டுரங்கனின் அருகில் சென்றாள் பிரியா. ஒரு நல்ல தமிழ் பேசும் பெண்ணுக்காகத்தான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன். அந்த அலமாரியை திறந்து அதில் பொன்னியின் செல்வன் என்ற 5 புத்தகங்கள் இருக்கும் பார், அதில் முதல் பாகத்தை எடுத்து வாமா என்று பணித்தார் அவர். தமிழின் சிறப்பில் அகரத்தில் அவர் குளறுவதை கவனியாதது போல புத்தகத்தை எடுக்கச் சென்றாள் அவள். எடுத்து வந்ததும், இந்த புத்தகத்தை தினமும் எனக்கு வாசித்து காட்ட உன்னால் முடியுமா மருமகளே? தினமும் ஒரு அரை மணி நேரம் அதை தூக்கி பிடித்து படிப்பதற்கு எனக்கு கண்ணும் சரியில்லை, கைக்கும் வழியில்லை என்று வருத்தம் கலந்த சிறு முறுவலுடன் அவர் மெதுவாக கேட்கவும் அவளுக்கு உள்ளம் உருகிவிட்டது. கூடவே நிம்மதியும் உண்டாயிற்று. நோயாளிக்கு பணிபுரிவது பற்றி எதுவும் தெரியாத போதும் அவளால் இந்த மாதிரியேனும் பெரியவருக்கு பிடித்ததாய் எதுவோ செய்ய முடிகிறதே என்று மகிழ்ச்சி. அவரது கட்டிலின் அருகே ஒரு நாற்காலியை தூக்கி போட்டுக்கொண்டு அதில் அமர்ந்து கல்கி எழுதிய அந்த அரிய சரித்திர நாவலை படிக்கத் தொடங்கினாள். சற்று நேரத்தில் அவளுக்கே அந்த நாவல் நடந்த சோழர் காலத்துக்கு போய்விட்ட உணர்வு வந்துவிட்டது.
உற்சாகத்துடன் வாசித்து கொண்டே போனவள் பெரியவரின் கொட்டால் நின்று போனதையே சற்று பொறுத்துத்தான் கவனித்தாள். வசதியாக சாய்ந்திருந்த பாண்டுரங்கன் அப்படியே நன்றாக தூங்கிவிட்டிருந்தார். தூக்கம்தானே. ஒரு கணம் பிரியா மிரண்டு போனாள். பிரியா கதையை வாசிக்கத் தொடங்கிய போது பாண்டுரங்கன் இருந்த அதே நிலைதான். ஆனால் கொட்டிக்கொண்டிருந்தவர் அதையும் நிறுத்தி அசையாமல் இருக்கவும் அவளுக்கு நெஞ்சு படபடத்து போயிற்று. சமயத்தில் தாத்தா தர்மராஜனின் நினைவு வேறு வந்து அவளை நடுக்கியது. ஆனால் அந்த நினைவே அவளுக்கு ஒரு வகையில் திடமும் தந்தது. பாண்டுரங்கனுக்கு உயிருக்கு அபாயம் என்று யாரும் சொல்லவில்லையே. அச்சத்துடன் அவரை கவனித்து பார்த்து ஓரளவு அமைதியோடு சுற்றுமுற்றும் பார்த்தாள். நர்ஸ் கண்ணிலேயே படவில்லை. சற்று யோசித்து வெளியே சென்று வாயிலை அடுத்த அறையில் கணக்கு வழக்கு பார்த்து கொண்டிருந்த காரியஸ்தரை அழைத்து வந்தாள். ஐயா தூங்குகிற நேரம்தான், நான் பார்த்து கொள்கிறேன் அம்மா. இனி நீங்கள் வேண்டுமானால் உங்கள் இடத்துக்கு கிளம்புங்கம்மா. நீங்கள் கேட்கிறப்போ வேலுவை காரோடு உங்ககிட்ட அனுப்பணும்னு சின்னவர் உத்தரவு. இப்பவே அனுப்பட்டுமாமா? நர்ஸை பற்றி கேட்க வாயெடுத்து விட்டு அதை விடுத்து கையில் இருந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை காட்டி, இதை இங்கே யாராவது படிப்பார்களா என்று விசாரித்தாள். இல்லைங்க அம்மா, நர்ஸு பொண்ணு சிங்கப்பூரிலே பிறந்தது. நல்லா தமிழ் பேசினாலும் படிக்க வராது. செல்வம் தம்பி இங்கிலீஷ் மீடியம். நம்ம சின்னையா கட்டாயப்படுத்தி சொல்லி கொடுத்ததுல கஷ்டப்பட்டு எழுத கூட்டி படிக்கும். அக்காங்க ஊரிலே இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி புத்தகம் படிக்க மாட்டாங்கம்மா. அலமாரியிலே சும்மாதான் இருக்கும் என்று காரியஸ்தர் விவரம் தந்தார். அப்படியானால் நான் இந்த புத்தகத்தை எடுத்து போகிறேன். மாமா கேட்டால் மாலையில் வரும்போது திரும்ப எடுத்து வருவதாக சொல்லிவிடுங்கள் என்று தன் குடிலுக்கு செல்ல கிளம்பினாள் அவள். அம்மா, வெயிலாயிருச்சம்மா, காரிலேயே போங்க என்று அவளுக்கு முன்னதாக வெளியே சென்று காரை எடுக்கச் சொன்னார் அவர். வேலுவும் மரியாதையோடு கார் கதவை திறந்துவிட்டு அவள் ஏறியதும் மூடி குடிலுக்கு வந்ததும் மீண்டும் அவசரமாக கதவை திறந்து விட்டான். நான் இங்கேயே மரத்தடியிலே காரோடு இருக்கிறேம்மா. எங்கேயும் போகணுமானா மரியா பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்கம்மா என்று விட்டு போனான் அவன். அதற்குள் வீட்டை பளிங்காய் துடைத்து வைத்திருந்தாள் மரியா. அவளை கண்டதும் சிரித்த முகமாக ஓடி வந்து, ஐஸ் பெட்டியிலே ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, கொண்டாரவா என்று கேட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். பணியாட்கள் எல்லோரும் தனக்காக பார்த்து பார்த்து செய்வது பிரியாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. பணியாட்களின் செயலுக்காக மட்டுமல்ல, முதலாளியின் எண்ணத்தைத்தான் பணியாட்கள் எதிரொலிப்பார்கள். அசோக் தன்னிடம் வைத்திருக்கும் அன்பை எண்ணி அவள் அகமகிழ்ந்து போனாள். தம்பி மனைவியை பார்ப்பதற்காக என்று 3 தினங்களில் வெளிநாட்டில் இருந்து அழகான பரிசு பொருட்களுடன் வந்து சேர்ந்த 2 நாத்தனார்களும் கூட அதே அகமகிழ்வைத்தான் அவளுக்கு ஏற்படுத்தினார்கள். என்னதான் செல்வத்துடைய அன்னை சித்தி என்ற போதும் அவர்கள் அசோக்குடைய அக்கா என்பதால் தன் தாயார் போல நடுவயது பெண்மணியரை பிரியா சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பிறக்கும்போது பெரியக்காவுக்கு 15 வயது முடிந்து விட்டதாம். சின்னக்காவுக்கு 13. செல்வத்துக்கும் எனக்கும் 7 வயது வித்தியாசம். இருவருக்குமே 40 தாண்டி விட்டது. கிட்டத்தட்ட உன் அம்மா வயதுதானே. அதனால் தோற்றத்தை கண்டு திகைக்காதே. அருகில் வரும்போது அதை முகத்திலும் காட்டிவிடாதே என்று விமானத்திலிருந்து இறங்கியவர்களை அடையாளம் காட்டிய அசோக் மனைவியின் முகத்திலிருந்த திகைப்பை கண்டுவிட்டு விவரம் சொல்லி எச்சரித்தான். பிரியா அவசரமாக முகபாவத்தை சீர்படுத்தி கொண்டு நாத்தனார்களின் வருகையை கவனித்தாள். இருவருமே வெளியே வந்ததும் பிரியாவை மாறி மாறி அணைத்து மகிழ்ந்தனர். என்னடா தம்பி, இவ்வளவு சின்ன பெண்ணாக இருக்கிறாளே, பள்ளி சிறுமி மாதிரி, அரியா குழந்தை போல இருக்கிறாளே செல்வம், நீத்து பிரீத்தி மாதிரி இனி பிரியாவும் எங்களுக்கு ஒரு குழந்தைதான் என்று கிட்டத்தட்ட இதே பாவனையில் 2 நாத்தனார்களுமே சொல்லவும் பிரியாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுடைய குழந்தையாக ஏற்பவர்கள் குறை தேட மாட்டார்கள் அல்லவா? அப்படியானால் உலகம் முழுவதிலும் இயல்பாக கருதப்படும் நாத்தனார் பிரச்சனை அவளுக்கு இருக்கப் போவது இல்லை. பயணம் எப்படி இருந்தது? அங்கே சிங்கப்பூரில் எல்லோரும் சுகமா என்று பிரியாவும் உருவிய விதமாக அவர்களிடம் குசலம் விசாரித்தாள். அதையே பாரேன், பெரிய மனுஷி மாதிரி விசாரிப்பத, என்ன அழகாக பேசுகிறாள் என் தங்கம் என்று தம்பி மனைவியின் முகவாயை தொட்டு உதட்டில் ஒற்றிக்கொண்டாள் மூத்த நாத்தனார் கிருபாகரி. வீட்டுக்கு போய் உடனே அவருக்கும் பிள்ளைகளுக்கும் ஃபோன் செய்து பிரியாவின் அழகு குணம் பற்றி சொல்ல வேண்டும். பிள்ளைகள் சந்தோஷப்படுங்கள். நீத்துத்தான் குதிப்பாள். என்னை மட்டும் ஆஸ்திரேலியாவில் கொண்டு தள்ளிவிட்டு நீங்கள் எல்லோரும் அத்தையை முதலிலேயே பார்த்து விடுவீர்களே என்று அப்போதே புலம்பினாள். இப்போது புலம்பல் இன்னும் அதிகமாகும் என்றாள் இளைய நாத்தனார் கருணாகிரி. ஆஸ்திரேலியாவில் நீத்துவுக்கு வசதியாக இருக்கிறதாமா என்று உடனே கேட்டு அதற்கும் பாராட்டை பெற்றுக்கொண்டாள் பிரியா.
வீடு செல்லும் வழியில் செல்வத்தை பற்றி பேச்சு வந்தது. எப்படி எப்படி முடியுமோ அத்தனை வழிகளிலும் படிப்புக்கு டிமிக்கி கொடுக்கிறான் என்றான் அசோக். ஏய், என்னடா நீ? அப்பா தன்னுடைய முதல் பேரனை பக்கத்திலேயே வைத்து பார்க்க ஆசைப்படுகிறார் என்று அவனை இங்கே கூட்டி வந்து தங்கவிட்டேன். அது அவன் படிப்பை அல்லவா கெடுத்துவிடும் போல இருக்கிறது என்று கவலை காட்டினாள் கிருபாகரி. 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே அது பற்றி நான் உன்னிடம் எச்சரித்தேன் என்று அசோக் சொல்லும்போதே குறுக்கிட்டு, ஆனால் படித்து பட்டம் வாங்கி அவன் என்ன செய்ய போகிறான்? செல்வம் புத்திசாலி என்று அப்பா அடிக்கடி சொல்லுவார். வாழ்க்கையில் முன்னுக்கு வர அதுதான் தேவை. அவனை பெரிய ஆளாக்கி காட்டுகிறேன் பார் என்பார். செல்ல பேரனாயிற்றே, கட்டாயம் செய்வார். அப்புறம் அப்பா எப்படி இருக்கிறார்? அதை முதலில் சொல்லு என்றாள் அவள். சிறு தயக்கத்தின் பின், எப்போதும் போலத்தான். ஆனால் முன்னைவிட கொஞ்சம் அமைதியாக தூங்குவதாக காரியஸ்தர் சொல்லுகிறார். டாக்டரும் கொஞ்சம் முன்னேற்றம்தான் என்கிறார். ஆனால் பழைய அப்பாவை பார்ப்பது பகல் கனவு என்பது நாம் அறிந்ததுதானே அக்கா என்றான் அசோக் வருத்தம் துணித்த குரலில். இரு சகோதரிகளும் சற்று நேரம் தந்தையின் பழைய நிலை பற்றி பிரியாவிற்கு எடுத்துச் சொல்லினர். பெண்களிடம் எவ்வளவு பிரியம், பேரன் பேத்திகளிடம் எவ்வளவு பாசம் என்பதெல்லாம் பல்வேறு சம்பவங்கள் மூலம் விலாவாரியாக தெரிவித்தார்கள். மலரும் நினைவுகள் என்ற அசோக்கின் கேலியை, போடா, இதையெல்லாம் பிரியா கண்ணுக்கு யார் சொல்லுவதாம்? பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு 2 அக்காமார் இருப்பதே மறந்து போயிருக்கும். எங்கள் மக்களை பற்றியா சொல்லியிருக்கப் போகிறாய் என்று பதில் கேளியில் ஒதுக்கிவிட்டு மீண்டும் பழைய கதைகளிலேயே மூழ்கினார்கள். சற்றே போரடித்த போதும் மரியாதையோடு பிரியா கேட்டுக்கொண்டிருக்க நல்ல வேளையாக அவர்களது வீடு இருந்த பகுதி கண்ணில் படலாயிற்று. அப்பப்பா, இந்த கடல் காற்று உடம்பில் பட அலை சத்தம் கேட்டதுமே என்ன சுகமாக இருக்கிறது. திருமணமாகி டெல்லிக்கு போன போது இவை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் உனக்கு நேர் விரோதமான நிலைமை இல்லையா பிரியா? கோயமுத்தூரின் அமைதிக்கு இந்த அலைச்சத்தம் காதை குடைவது போல கஷ்டமாக இருக்குமே என்றாள் கிருபாகரி. சற்று யோசித்துவிட்டு, சற்று வித்தியாசமாக இருந்ததை தவிர கஷ்டமாக இல்லை அண்ணி என்றாள் பிரியா. ஐயோ பாரேண்டா, இங்கு வந்ததால் தான் கஷ்டப்பட்டதாக சொன்னால் நீ வருத்தப்படுவாயே என்று எவ்வளவு சமாளிக்கிறாள் பார்த்தாயா? ஆனாலும் உனக்கு அதிர்ஷ்டம் அதிகம்தான் என்று இரு நாத்தனார்களுமே அவளை பாராட்டினர். தந்தையின் குடிலில் இறங்கிக் கொண்டு அப்பாவை பார்த்துவிட்டு உன் குடிலுக்கு வருகிறோம் பிரியாமா. டீயும் சாண்ட்விச்சும் தயார் பண்ணி அங்கே கொண்டு வர சொல்லுகிறாயா? பேசிக்கொண்டே சாப்பிடலாம் என்று கிருபாகரி கூறவும் சரி என்று பிரியா அவளது இடத்திற்கு போனாள். அங்கே அவளாக செய்ய எதுவும் இல்லை. போனை எடுத்து சமையல்காரனிடம் தேவையை சொன்னதோடு வேலை முடிந்துவிட பிரியாவின் மனம் வழியில் நடந்த உரையாடலை எண்ணி பார்த்தது. இந்த கடல் அலைகளின் ஒளி இல்லாத போதும் கோவை நகரின் மற்ற ஓசைகள் நினைவு வந்தன. பாஞ்சாலையின் சங்குகள், விரையும் போக்குவரத்து வாகனங்கள். மராட்டிய மாநிலம் தமிழ்நாட்டுக்கு வடமேற்கில் இருப்பது. அப்படியானால் கோவை இங்கிருந்து தென்கிழக்கில் இருக்கும். ஜன்னலோரமாக போய் தென்கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு தூரத்து மலைகளின் வரிவடிவங்கள், கோவை மாநகர், அதில் அவள் வீடு, வீட்டில் தாயார், தேவகி அத்தை என்று மனதில் உருவகப்படுத்தி பார்த்தாள். என்னவோ வருடி கொடுத்த மாதிரி மனதுக்கு சுகமாக இருந்தது. இது என்னடா புது மாதிரி தவம் என்று காதருகில் கணவன் குரல் கேட்கவும் மோன நிலை களைந்து திரும்பி பார்த்தாள். உதடுகளில் புன்னகையோடு என்ன என்பது போல புருவம் சுருக்கி வினவினான் அசோக். மறைக்கத் தோன்றாமல் நடந்ததை அவள் கூறவும் அவனது முகம் கனிந்தது. அம்மாவை பார்க்க வேண்டும் போல இருக்கிறதா என்று மென்குரலில் கேட்டபடி அவளை மார்பில் சாய்த்து மிருதுவாக வருடிக் கொடுத்தான் அவன். முகத்தை லேசாக அழுந்த பதித்து கொஞ்சம் என்றாள் பிரியா. கொஞ்ச நாள் கழித்து போகலாம் என்ன? இப்போதுதான் 2 அக்காவும் உன்னை பார்ப்பதற்காக வந்திருப்பதால் என்று அவன் கூறுகையில் அவசரமாக விலகி, நானும் இப்போது உடனே போக வேண்டும் என்று சொல்லவில்லைப்பா. அண்ணி எல்லாம் எங்கே? வாசலிலா என்று எட்டி பார்த்தாள். அங்கே யாரும் இல்லாதிருக்கவும் நீங்கள் கூட்டி வரவில்லையா என்று கணவனிடம் வினவினாள். என்னவோ அவரவர் பிரச்சனைகளை அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். உன்னை பற்றி, நம் திருமணம் பற்றியும் பேசுவார்கள். தடையின்றி மனதில் இருப்பதை பேசட்டும் என்று பெருந்தன்மையாக விளங்கிக் கொள்கிற சாக்கில் அப்படியே உன்னை கொஞ்சம் உரசலாம் என்று வந்தேன். வந்து பார்த்தால் காரைக்கால் அம்மையார் மாதிரி மோன நினையில் தவம் இருக்கிறாய் நீ. ஒரு கணம் சாமியாரினி ஆகிவிடுவாயோ என்று பயந்தே போனேன்பா என்றான் அவன். நீயாவது சாமியாராவதாவது என்று சிரித்தன அவனது கண்கள். ஒத்து நகைத்தவாறு, உரசவா வந்தீர்கள்? எங்கள் ஊரில் குட்டிச்சுவரை கண்டால் ஏதோ ஒன்று உரசும் என்பார்கள் என்றாள் அவள்.
என்னவோ நீ குட்டிச்சுவர் என்று ஒத்துக்கொள்கிறாய். என்ன செய்வது? நீங்கள் அதுவாக இருக்கும்போது உங்களுக்கு பொருத்தமாகத்தானே நானும் இருந்தாக வேண்டும் என்று அவள் பதிலுக்கு திருப்பி திருப்பி என்னை அது என்கிறாயா? அது என்ன செய்யும் தெரியுமா? முன்னே போனால் கடிக்கும், பின்னே போனால் என்று மிரட்டியபடி அவன் நெருங்க, அவள் சிரித்துக்கொண்டே அவன் பிடியில் அகப்படாமல் ஓடுகையில் வாயிற்புறம் கார் நிற்பது தெரிந்தது. மனைவியோடு சேர்ந்து தமக்கைகளை வரவேற்றுவிட்டு, சரிம்மா, இனி எனக்கு இங்கே என்ன வேலை? நீங்களானால் பெண்கள் பேச்சு பேசுவீர்கள். அதை வாய் பார்த்து கொண்டிருந்து போரடிப்பதை விட அப்பா இருப்பிடம் போய் உபயோகமாக ஏதாவது செய்யலாம். வரட்டுமா என்று அசோக் கிளம்பிச் சென்றான். தம்பி, சிங்கப்பூரிலிருந்து ஒரு தைலம் கொண்டு வந்தோம். அதை அப்பாவுக்கு பூசலாமா என்று டாக்டரிடம் கேட்டுக்கொண்டு அப்புறம் பூசச் சொல்லு. தைலம் நர்ஸிடம் இருக்கிறது என்று தயானந்தனிடம் சொல்லி அனுப்பினாள் கிருபாகிரி. நர்ஸை பற்றி இவர்களிடம் கேட்கலாமா என்று ஒரு கணம் யோசித்துவிட்டு அதை விருந்தோம்பலுக்கு அப்புறமாக வைத்து கொள்ளலாம் என்று பிரியா முடிவெடுத்தாள். நீங்கள் சொன்னபடி சாண்ட்விச் வந்திருக்கிறது அண்ணி, சாப்பிடுங்கள் என்று சிறு தட்டுக்களில் எடுத்து வைத்து கொடுத்து இரு நாத்தனார்களையும் உபசரித்தாள். கருணாகிரி யோசனையாக தமக்கையை நோக்கவும் பிரியா குழம்பினாள். இவர்கள் கேட்டதைத்தானே வரவழைத்திருக்கிறாள். அவள் புரியாமல் பார்க்கையில் கிருபாகிரி பேசினாள். எனக்கும் அதே எண்ணம்தான் கருண். என்னதான் முதல் முறையாக பார்த்தாலும் பிரியா என்ன அழகாய் உபசரிக்கிறாள் பார்த்தாயா? அந்த கோகிலாவை உன் கணவருடைய ஏழை சொந்தம் என்று அப்பாவுக்கு நர்ஸாக வைத்தோம். அதிலும் வேலைக்காரிக்கு பிறந்தவளை சொந்தமாக ஏற்று இப்படி ஒரு பெரிய இடத்தில் வேலைக்கு சேர்த்தோமே. ஒரு ஜூஸ் கொடுக்க மனம் வந்ததா பார். நர்ஸ் பற்றி உனக்கு என்ன தோன்றுகிறது பிரியாமா என்று அவள் கேட்கவும் பிரியாவிற்கு சிரிப்பு வந்தது. நான் இதுவரை அந்த நர்ஸின் முகத்தை பார்த்ததே இல்லையே அண்ணி என்றாள் அவள். நான் அங்கே செல்லும் போதெல்லாம் அவள் ஆளே காணாமல் போய்விடுகிறாள். பின் கதவு வழியே மறைந்து கொண்டிருக்கும் அவளது சீருடையின் பின்புறம்தான் 2 தரம் என் கண்ணில் பட்டது. ஆள் ஊகும் என்று வேடிக்கையாக உதட்டை பிதுக்கினாள். நிஜமாகவா என்று வியந்துவிட்டு, அதுவும் சரிதான், அவளுக்கு உன்னை பார்க்க எப்படி பிடிக்கும் என்று கிருபாகிரி யோசனையோடு கூற பிரியா திகைத்தாள். அவளுடைய மாமனாருக்கு கூட இருந்து பணிபுரியும் நர்ஸ். இந்த நாத்தனார்கள் சொல்லுகிறபடி பார்த்தால் 2வது நாத்தனார் வகையில் ஏதோ தூரத்து சொந்தம் என்றும் தெரிகிறது. இரத்த உறவுக்காரி கஷ்டப்படுகிறாளே என்று உதவியாக வேலை கொடுத்து இங்கே தங்க வைத்திருக்கிறார்கள். அந்த நர்ஸ் கோகிலாவிற்கு வீட்டு மருமகளை ஏன் பிடிக்காமல் போகும்? அதைவிடவும் அதுதான் அப்படி பிடிக்காமல் போவதுதான் இயல்பு போல. மூத்த நாத்தனார் பேசியதுதான் பிரியாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் பிடிக்காது என்று மனதில் நினைத்ததை வாய்விட்டு கேட்டாள் அவள். அது வேறு ஒன்றும் இல்லை பிரியாமா. நாங்கள் பெரியவர்கள் எதையும் சரி சரி என்று விட்டுவிடுவோம். ஆனால் அவள் வேலையில் நீ ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து வேலையிலிருந்து போகச் சொல்லிவிட்டால் அப்படி உன்னால் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயம் கோகிலாவுக்கு இருக்குமல்லவா? ஆனால் இந்த விளக்கத்தில் பிரியாவிற்கு திருப்தி இல்லை. அப்படி என்ன நீங்கள் பாராத குற்றத்தை நான் கண்டுவிடப் போகிறேன் என்று மீண்டும் கேட்டாள். சகோதரிகள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். என்னம்மா நீ சும்மா துளைத்து கேட்கிறாயே? இருக்கட்டும், இப்போது அப்பாவின் கட்டிலின் அடியில் அழுக்காக இருக்கிறது என்று வை. குனிந்து பார்த்து குற்றம் சொல்ல எங்களால் முடியுமா? நீ எப்படியா? இலகுவாக குனிந்து கண்டு கொள்வாய். அப்பாவின் அறை சுத்தத்தின் மேற்பார்வை கோகிலாதானே பார்க்க வேண்டும். பார்க்கவில்லையே. இப்படி இருக்கிறதே என்று அவளை நீ விரட்டிவிட்டால் இந்த மாதிரி 1000 பயங்கள் இருக்கும் அல்லவா? நீயோ கண்டதும் காதலில் மதிமயங்கி காத்திருக்க முடியாமல் அக்காமாரை கூட அலட்சியப்படுத்தி உடனே மணந்து அழைத்து வரப்பட்டிருப்பவள். எனவே நீ இட்டதுதானே சட்டமாக இருக்கும். அந்த பயத்தில் கோகிலா ஒளிந்து ஓடியிருப்பாள் என்று கோர்வையாக இயம்பினாள் கிருபாகிரி. பாவம் கோகிலா. இல்லையாக்கா? ஆனால் கோகிலா தப்பே பண்ணினாலும் கண்டும் காணாமல் விட்டுவிடு பிரியா. இல்லையானால் எனக்கு என் புகுந்த வீட்டில் பிரச்சனையாகிவிடும். என் நாத்தனார் என்னை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார்கள். இவள் அவர்கள் வழி சொந்தம் என்று கருணாகிரி பெருமூச்சு விட்டாள். நாத்தனார் என்பவள் உடன் பிறந்தானுடைய மனைவியை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவாளா? நல்ல வேளை, அவளுடைய நாத்தனார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தேவகியின் நினைவு வர என் அம்மாவுக்கும் உங்களைப் போலவே நல்ல நாத்தனார் அண்ணி என்று மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் தெரிவித்தாள். இருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. என்னவோ இதே நினைப்புடன் நீ எப்போதும் இருந்தால் சரிதான் தங்கம் என்று சேலை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டாள் கிருபாகிரி. பிரியாவிற்காக இருவரும் வாங்கி வந்திருந்த பரிசு பொருட்களை எடுத்து காட்டினார்கள். எல்லாம் மிக அழகாக விலைமதிப்பும் உடையவைகளாக இருந்தன. கிறிஸ்டலில் பெரிய புத்தர் சிலை,
பின்னி பிணைந்த டால்ஃபின்கள், வேலைப்பாடு மிகுந்த நகைகள் என்று இரு நாத்தனார்களும் தேடிப்பிடித்து வாங்கி வந்திருந்தனர். கண்ணால் பார்த்து கூட இராத தனக்காக இந்த இரு பெண்மணிகளும் அலைந்து திரிந்து வாங்கி வந்திருப்பது பிரியாவின் மனதை நெகிழ வைத்தது. இத்தனைக்கும் கோகிலா எண்ணக்கூடும் என்று அவர்களே சொன்ன மாதிரி அவர்கள் வருகைக்காக காத்திராமல் நடந்துவிட்ட திருமணம். அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டதாக ஆத்திரப்படுவது கூட நியாயமே. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் என்னமாய் அன்பு காட்டுகிறார்கள். நகைகளை என்ன மாதிரி உடையோடு அணிவது, கிறிஸ்டல் பொருட்களை எங்கே வைப்பது என்று சற்று நேரம் பேசிக்கொண்டு இருந்த பிறகு பெரியவர்கள் இருவரும் அவரவர் இடங்களுக்கு கிளம்பினர். பாண்டுரங்கன் தன்னுடைய 3 மக்களுக்குமே தனது அந்த விசாலமான இடத்தில் அழகிய சிறு வீடுகளை கட்டி வைத்திருந்தார். பிள்ளைகள் அங்கே இல்லாத போதும் அவற்றை நன்கு பராமரிக்க ஏற்பாடும் செய்திருந்தார். நாத்தனார்களோடு சேர்ந்து பிரியாவும் எழுந்தாள். நானும் அப்படியே போய் மாமாவுக்கு பொன்னியின் செல்வன் படித்து காட்டப் போகிறேன் என்று விட்டு டெலிஃபோனை எடுத்து மாமாவுக்கு கதை படிக்க இதோ கிளம்பிக் கொண்டிருப்பதாக மாமாவிடம் சொல்லிவிடுங்கள் என்று ரிசீவரை கீழே வைத்தாள். மற்ற இருவரும் விசித்திரமாக நோக்கவும் என்ன என்று கேட்டாள். இல்லை, அதுதான், நேரிலேயே போகப் போகிறாயே, அதற்கு மேல் இந்த அறிவிப்பு எதற்காக என்று கேட்டனர். இப்போது ஆச்சரியப்படுவது பிரியாவின் முறையாயிற்று. அவர்களுடைய தந்தையை பார்க்க முன்னறிவிப்போடுதான் செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாமலாயிருக்கும். என்ன அண்ணி, மாமாவுக்கு அதிர்ச்சி கூடாது. அவரது துணிமணி ஏதாவது களைந்து கிடக்கும்போது திடுமென போய்விட்டால் மனது கஷ்டப்பட்டு உடம்பை கெடுத்துக் கொள்வார் என்பதால் முன்கூட்டி சொல்லாமல் யாரும் போவதில்லை என்று அவர் சொன்னாரே, உங்களுக்கு மறந்து விட்டதா என்று வியப்புடன் வினவினாள் அவள். என்னது என்றனர் இருவரும் ஒரே குரலில். உடனேயே, ஓ அதுவா, ஆமாம் ஆமாம், அப்பாவுக்கு அதிர்ச்சி கூடாதில்லை, திடுமென போனால் கஷ்டம். ஆமாம், அதற்காகத்தான் மறந்தே போய்விட்டதே, நினைவே இல்லை என்று மாற்றி மாற்றி சொல்லி தடுமாறினார்கள். உங்களுக்கு அதிக அலைச்சல் அண்ணி. உலகின் அந்த கோடியான ஆஸ்திரேலியா வரை போய் அலைந்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். மனதிலும் எத்தனையோ குழப்பங்கள். குழப்பத்துக்கு எங்கள் திருமணமே போதுமே. இந்த மறந்ததில் ஆச்சரியம் என்ன? இதற்கு போய் அலட்டிக்கொள்ளாதீர்கள் என்று அவர்களது மறதிற்கு காரணம் கண்டுபிடித்து கூறி பிரியா அவர்களை தேற்றினாள். அரைப்பார்வையாய் ஒருவரையொருவர் பார்த்துவிட்டு, அதில்லை அம்மா, இப்போது கூட இதை மறந்து அப்பாவிடம் நேரே போய் விட்டோமே என்று அதுதான் மனதை கலங்கடிக்கிறது. நல்லவேளை அப்பாவுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அதிர்ச்சியில் ஏதாவது ஆகியிருந்தால் அதை நினைக்கவே நடுக்கமாக இருக்கிறது. ஏதோ கடவுளருள், ஆச்சரியமாக அப்பாவுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என்றாள் கிருபாகிரி. ஆமாம், நல்லவேளை. உலக அதிசயங்களில் ஒன்று போல அப்பாவுக்கு கெட்டதாக ஒன்றும் நடக்கவில்லை என்றாள் கருணாகிரியும். மடத்தனமாக நடந்து கொண்டோமே என்று இருவரும் சேர்ந்து வருத்தமும் பட்டார்கள். இவ்வளவு வருத்தப்படாதீர்கள் அண்ணி என்று அவர்களை தேற்றினாள் பிரியா. எப்படியும் நீங்கள் மும்பைக்கு வருவது மாமாவுக்கு தெரியும். விமானம் வருகிற நேரம், வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய சமயம் எல்லாம் மாமாவுக்கு தெரியும். வந்ததும் வராததுமாக அப்பாவை பார்க்க ஓடுவீர்கள் என்றும் உங்கள் பாசம் பற்றி பெற்றவரான அவருக்கு தெரியாதா என்ன? அதனால் திடீரென்று அவர் அதிர வாய்ப்பே இல்லை. அதனால் என்ன நேர்ந்திருக்குமோ ஏதோ என்று அனாவசியமாக மனதை போட்டு அலட்டிக்கொள்ளாதீர்கள் என்று அறிவுறுத்தி ஆறுதல் கூறினாள். சற்று திகைப்புடன் அவளை நோக்கிவிட்டு தலையை ஆட்டி, நீ சொல்வது சரிதான், நீ கெட்டிக்காரி என்று செல்வம் சொன்னதும் சரியே என்றாள் கிருபாகரி. ரொம்பவே என்று கருணாகிரியும் அதை ஒத்துக்கொள்ள பிரியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் மக்கு என்று அவள் மதிப்பிட்ட செல்வத்துக்கே அவள் புத்திசாலி என்று தெரிந்திருக்கிறதே, ஒருவேளை அவனும் மக்கு இல்லை போலும். மாமனாருக்கு படித்து காட்ட புத்தகத்தை எடுத்தபோது அவள் முகத்தை பார்த்துவிட்டு ஏதோ சொல்ல வாயெடுத்துவிட்டு தலையை லேசாக அசைத்து, அசோக் கம்ப்யூட்டர் அறையில் இருக்கிறான், வெளியே கிளம்பும் முன் என்னிடம் பேசிவிட்டு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு வாமா என்றார் பாண்டுரங்கன். நான் தூங்கிவிட்டாலும் எழுப்பியேனும் பேசிவிட்டு போகச் சொல்லு. பாண்டுரங்கனின் குடிலில் மாடியில் 2 அறைகள் கட்டப்பட்டு மீதி மொட்டை மாடியாக விடப்பட்டிருந்தது. ஒன்றில் செல்வம் தங்கியிருந்தான். அடுத்த அறையில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்ததும் தொழில் தொடர்பான வேலைகளை அசோக் அவ்வப்போது அங்கிருந்து கவனிப்பதும் அவள் அறிந்ததே. சரி மாமா என்று உடனே சென்று கணவனிடம் விவரத்தை கூறிவிட்டு திரும்பும்போது முதலாக நர்ஸ் கோகிலாவின் முகத்தை பிரியா கண்டாள். அப்போது கோகிலா மாடிக்கு ஏறு வந்து கொண்டிருந்தாள். அவள் கையில் வைத்திருந்த சிறு தட்டில் கமகமவென்ற ஏலக்காய் மணத்தை ஆவியோடு சேர்த்து வெளியிட்டபடி சூடான டீயுடன் கப்பொன்று இருந்தது. செல்வம் வகுப்புக்கு சென்றிருந்ததால் அப்போதைக்கு மாடியில் இருந்தது அசோக் மட்டுமே.
அதனால் அவனுக்குத்தான் டீ கொண்டு போகப்படுகிறது என்று புரிந்தது. வேலை நடுவே எப்போதேனும் ஒரு டீ குடிப்பது அசோக்கிற்கு பழக்கம்தான். அவனுக்காக வந்த டீயை அங்கே இருந்த கோகிலா கொண்டு வருவதிலும் வியப்படைய எதுவும் இருப்பதாக பிரியாவிற்கு தோன்றவில்லை. யாரோ ஒரு நர்ஸ் என்றால் இந்த மாதிரி சின்ன சில்லறை வேலையெல்லாம் செய்வாளோ என்னவோ. ஆனால் ஒரு வகையில் உறவுக்காரியும் என்கையில் கோகிலாவின் இந்த உதவி பிரியாவிற்கு இயல்பாகவே தோன்றிற்று. ஆனால் விஷயம் அது இல்லை. கோகிலாவின் முகத்தை கண்டபோது பிரியாவின் முகத்தில் பேயை கண்டது போல ஒரு அதிர்ச்சி. பிரியாவின் அதிர்ச்சிக்கு காரணம் என்னவாக இருக்கும்? அதை நாளை காண்போம். அவளிடம் சரணடைந்தேன். தொடரும்.